அடுப்பில் இன்றைக்கி அக்காவுக்கு வீட்டில் கூழு மாவு காலி ஆயிடுச்சு. சத்து மாவு அங்கே கூழு மாவுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு அக்கா வந்து எல்லாத்தையும் வறுத்து தான் சேர்த்துப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வறுக்க போகிறேன்னா கவுனி அரிசி 1/2 kg 1/2 கிலோ நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும், கறியை விடக்கூடாது. அதுதான் கவுனி அரிசி வறுபட்டுருச்சு. ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான். இதுக்கு மேலே வறுத்திங்கன்னா அது வந்து கரிஞ்சு போகிறது கூட நம்மளுக்கு தெரியாது. பிளாக்காக இருக்கிறதுனால நம்ம வாயில் எடுத்து போட்டு பார்த்தா போதும். ஒயிட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதான் வறுபட்டுருச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அது வெள்ளை சோளம், சின்ன சோளம். இது வந்து 1/4 கிலோ தான் போட்டு வரைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இன்னும் 3/4 கிலோ அக்கா கையில் இருக்குது. 1 2 3 3/4 கிலோ கையில் இருக்குது பாருங்கள். அப்போது 1/4 கிலோ போட்டு வறுத்தா கொஞ்சம் வறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ அக்கா 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். இதை வறுத்து முடிச்சுக்கலாம். வறுக்கும்போது கருக விட்டுறாதீங்க. பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா பொரியுது பாருங்கள். இந்த பொரிஞ்சாலே போதும். அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது, கரிஞ்சிடும், அதனுடைய சத்தும் போயிடும். இப்படி பொரிஞ்சாலே போதும். நம்ம எடுத்து அப்படியே கொட்டி மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கம்பு 1/2 கிலோ 1/2 kg. அக்கா இதில் கம்பு 1 கிலோ போட போகிறேன். சோளமும் வெள்ளை சோளம் 1 கிலோ தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு எங்களுக்கு இந்த மாவு வந்து நம்ம அதனால தான் வறுக்கிறோம், வண்டு வராமல் இருக்கும். வறுத்து நல்லா டப்பரில் டைட்டாக மூடி கண்டெய்னரில் வச்சுட்டோன்னா வண்டே வராது. இதுவும் கொஞ்சம் சவக்க வறுத்துக்கலாம். இந்த கம்பு இன்னொரு 1/2 kg வறுக்க வேண்டியது இருக்குப்பா. 1 kg அக்கா வறுக்கிறேன் எங்களுக்கு. இப்போ நீங்கள் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா கல் மண் இல்லாமல் தூசி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக கிடைக்கும். அதான் கம்பு வறுபட்டுருச்சு. அப்போ இது இருந்த நேரத்துக்கும் இப்போ இருக்கிற நேரத்துக்கும் பாருங்கள், வாசனை வேறு வரும் நம்மளுக்கு. அதிலே கம்பு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிப்போம். அடுத்து கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, அது ஒரு 1/2 கிலோ போடுறேன் அக்கா. அதையும் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க எதையுமே, அப்போ சத்து கிடைக்காமல் போயிடும். அதனால் ரொம்ப கருகிடக்கூடாது, வாசனை வந்தால் போதும். அதான் கருப்பு உளுந்தும் வறுபட்டுருச்சு. ஃபஸ்ட்டு இருந்த நேரத்துக்கு இப்போ கலர் மாறி இருக்கு பாருங்கள். வாசனை நம்ம வறுக்கும் போதே தெரியும். அவ்வளோதான். இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு. இது வந்து 1/2 கிலோ. இதையும் வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும், கருக விடக்கூடாது. லைட்டாக நிறம் மாறினாலே வாசனை வந்துடும். லைட்டாக நிறம் மாறினாலும் போதும். நம்மளுக்கு பேரும் நிறம் மாறிடுச்சு, வாசனை வந்துருச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து 1/4 கிலோ தான் போடுறேன் அக்கா. சாரி 10 கிலோ வந்துருச்சு. சம்பா கோதுமை பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. நீட்டாக இருக்கும் இந்த கோதுமை. இது பேர் சம்பா கோதுமை. இது போட்டால் தான் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இது தான் அக்கா போடுவேன். இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கணும். அவ்வளோதான். கோதுமையும் வறுபட்டுருச்சு. இது வறுபடும் போதே ஒரு டப்புன்னு வெடிக்கும். அதுலேயே நம்மளுக்கு வறுபடுறது தெரிஞ்சிடும், வாசனையும் வந்துடும். அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அக்கா என்ன போட்டு வறுக்க போகிறேன்னா 1/4 கிலோ கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை. அதையும் கொஞ்சம் வாசனை மனம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நிறம் மாறி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கருத்து வரும் தோலெல்லாம் அப்போயே எடுத்துடலாம். வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ரொம்ப எதையுமே கருக விட வேணாம்பா. 1/4 கிலோ பொரிக்கடலை. இது வந்து லைட்டாக சூடு பண்ணி தூக்கி ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த பொரிக்கடலையே லைட்டாக சூடு பண்ணால் போதும். எல்லாமே வறுக்கிறதுனால இது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்து அக்கா என்ன போட போகிறேன்னா 1 கிலோ கேழ்வரகை 2 தடவையாக 1/2 kg அரைக்க போகிறேன். வறுக்கணும், 1/2 kg வறுத்துக்கலாம். இது வந்து வடை சட்டி மீடியமாக தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வடை சட்டினா ஒரே தடவையில் இரும்பு சட்டியில் போட்டு வறுத்துடலாம். இது 1/2 கிலோ தான் அக்கா போட்டு வறுக்குறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக கறியை விட்டுறாதீங்க, லைட்டாக வாசனை வந்தால் போதும். அவ்வளோதான். கேழ்வரகு வறுத்ததும் போதும். இந்த தானி ஐட்டம்லாம் வறுக்கும்போது அப்படி வெள்ளை வெள்ளையாக தெரிக்குது, வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள், அதுதான் பொரியுதுன்னு அர்த்தம். போதும் அதுவும். அவ்வளோதான். பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் மட்டும். சின்ன ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி எதுனாலும் போட்டுக்கோங்க. அது ஒரு 100 கிராம் போட்டால் போதும். இதையும் கொஞ்சம் அப்படி லைட்டாக பொரியிற மாதிரியே வறுத்துக்கணும். ஜவ்வரிசியும் வறுபட்டுருச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஓமம், அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அது வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும்னா இல்லைப்பா, ஒரு 2 பெரட்டு லைட்டாக சூடு காட்டி தூக்கி கொட்டிக்கணும். அதான் நம்ம ஓமத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து அக்கா 1/4 கிலோ வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. இதை வறுத்துக்கலாம்.
இது ஏன் கடைசியாக வறுக்கிறேன்னா வடசட்டியில் ரொம்ப ஒட்டும். இது வந்து இரும்பு கடாய் இல்லை, அதனால் இரும்பு வடசட்டினா ஒட்டாது. இந்த வேர்க்கடலை வறுக்க கருப்பாகும், அதனால் அக்கா கடைசியாக வறுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். இப்போது வேர்க்கடலையும் வறுபட்டுருச்சு. இந்த தோல் வந்து நம்ம கையில் எடுக்கும்போது உறிஞ்சி தானே கலண்டு வந்துச்சுன்னா வேர்க்கடலை வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா தூக்கில் போட்டு அக்கா கலந்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாம் கலந்தாச்சு. இந்த வேர்க்கடலை வந்து அக்கா வந்து தோல் புடைக்கல, தோலை கசக்கிலாம் புடைக்கல. நல்ல வேர்க்கடலை தோல் எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். இப்போ அக்கா அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன்னு பாருங்கள். இந்த சுக்கு வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் உடச்சே வச்சுருங்க, இல்லாட்டினா மிஷினில் அரைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது, சொல்லுவான்னு சொல்லக்கூடாது. அதனால் நம்ம வந்து இந்த சுக்கை கொஞ்சம் லேசாக தட்டி வச்சிடணும். நம்ம இஞ்சி தட்டுற கல்லில் தட்டி வச்சிடணும். ஏலக்காய் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். பாதாம் வந்து 100 கிராம். நீங்கள் பிஸ்தா போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். எல்லா விதையும் போட்டுக்கலாம். சத்தான பிஸ்தா வேறு என்ன போடுவீங்க எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அக்கா வந்து வெறும் பாதாம் தான் போட்டிருக்கேன். இந்த பாதாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் 100 கிராம் தான் சேர்த்துருக்கிறேன். சுக்கு தான் 50 கிராம். நல்லா உடச்சி தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே கல் சுக்கு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க, மிஷினில் திட்டுவாங்க. நாங்கள் போகிற மிஷினில் திட்டுவாங்க. இது வந்து 2 ஸ்பூன் ஏலக்காய், இதையும் நம்ம கலந்துடுறோம். ஓமம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அக்கா வறுத்து உள்ளே கொட்டியிருக்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து பாதாம் பிஸ்தா முந்திரி, அதான் சொல்ல வாயில் வரல, முந்திரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அக்கா எதுவுமே போடல. ஏன்னா முந்திரிலாம் நாங்கள் வீட்டில் வந்து நட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நட்ஸு கொடுத்து அனுப்புவோம். டெய்லி நட்ஸு ட்ரை கிரேப்ஸ் கொடுத்து விடுவோம். அதில் வந்து முந்திரி பாதாம் எல்லாம் அதில் கொடுத்து விட்ருவேன். அதனால தான் அக்கா இதில் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஆறிச்சு அரைச்சிட்டு வந்த பிறகு பவுடர் இது மாவு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நம்ம அது பொசுன்னு அந்த மிஷினில் பிடிச்ச மேனிக்கு இருக்குது. இன்னும் அமுங்கன்னா பாதி தான் வரும். இந்த தூக்கில் பாதி அளவு தான் வரும் மாவு. இது வந்து எவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு மில்க் ஊற்றாமலும் இதை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அச்சு வெல்லமோ தூள் பண்ணி வச்சுக்கோங்க, போட்டு காய்ச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நான் ஸ்வீட் தோசையாக பண்ணி கொடுத்துருவேன். ஈவினிங்கு நல்லா கரைச்சிட்டு வெல்லம் போட்டு கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் தூளும் போட்டுக்கலாம். கீ ஊற்றி நல்லா சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி. நான் என்னெல்லாம் சேர்த்து வறுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா ஹெல்த்தி. இது ஆஃப் வந்து 2 பாகமாக அக்கா பிரித்து, 1 ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் டப்பர்வேரில் வச்சு, கொஞ்சமாக வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா வறுத்துருக்குறோம். அதனால் ரொம்ப நாளைக்கு வண்டு எதுவுமே வராமல் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாவு. உங்களுக்கு எல்லாமே போட்டு 1 kgக்குள்ளே குவான்டிட்டி வரணுன்னா அக்கா அடுத்த வீடியோவில் அந்த 1 kgக்குள்ளே எல்லா பொருளும் போட்டு 1 kg வர்ற மாதிரி அந்த வீடியோ அக்கா அடுத்த வீடியோ போடுறேன். கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.